சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக மாநில மையக்குழு கூட்டம் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. அதே போல நம்ம தலைவர்கள் எல்லோருமே சேர்த்து டெல்லிக்கு நம்ம சொல்லி SDRF ஃபண்ட் ₹944 24 மணி நேரத்தில் அதையும் நம்முடைய உள்துறை அமைச்சர் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கமலாலயத்திலிருந்து இண்டிவிஜுவலா மாவட்ட அளவில் தேவையான பாதிப்படைந்த மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் எல்லாமே பெரிய அளவில் அனுப்பி வச்சிருக்கோம். உள்துறை அமைச்சர் எல்லாம் போனோம் பாதிப்படைந்த விழுப்புரம் திருவண்ணாமலையோ எங்கேயுமே போகணும். கட்சி தொண்டர்கள் அவங்களாம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். அதெல்லாம் கூட நாம இன்னைக்கு பாக்குறோம், பேசுறோம். வேறு வேறு தலைவர்கள் எல்லோரும் வேறு வேறு பகுதியிலிருந்து எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் கூட மாநில அரசு எடுக்கல அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் விவசாய பெருமக்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு சார். விவசாய பொதுமக்கள் வரைக்கும் தமிழகத்துல தொடர்ந்து விவசாய பெருமக்களுக்கு குறிப்பாக சைக்ளோன பெரிய டேமேஜ். ஆனா நம்ம ஒரு பார்க்கிற விஷயம், பிரதமருடைய பயிர் காப்பீடு திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 90% விவசாயிகள் வந்து இன்சூர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 13,500 ரூபாய் ஒரு ஏக்கர் அவங்களுக்கு வந்து இன்சூர் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பணம் பிரதமருடைய காப்பீடு 325 ரூபாய் உங்களுக்கு கட்டுறாங்க, பிரீமியம் கட்டுறாங்க ஒரு ஏக்கருக்கு. சோ அது ஒரு பக்கம் விவசாய பெருமக்களை காப்பாற்றினாலும் கூட அது ஆயிரக்கணக்கான கோடி விழுப்புரம் அக்காலாம் போய் பேசியிருக்காங்க, தலைவர்கள் நீங்க பேசியிருக்கீங்க. சோ அதுவும் வந்து விவசாய பெருமக்களுக்கு மோடி அவர்கள் நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட கால்குலேஷன் சார், நம்ம இயர் தாசில்தாரோ ஒரு VAO அதே நேரத்தில் நம்முடைய கோர்க்கப்பட்டி நம்ம அண்ணன் ஹெச்ராஜ் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு மதுரையில் மீனவர்கள் இந்த மாதிரி வந்து எல்லோரும் விடுதலை கிடைத்து ஜனவரி 18ஆம் தேதி திருவனந்தபுரம் விமான நிலையம் மூலமாக 28 மீனவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம தர்மராஜன் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் ஒரு கேடர்ஸோட போய் உங்களை ரிசீவ் பண்ணி ஐயா பொன்னார் அவங்க இருப்பாங்க வழிகாட்டி கன்னியாகுமரியிலிருந்து இங்க அனுப்புவாங்க. பொன்னார் ஐயா வந்து கன்னியாகுமரியில் நினைக்கிறவங்க இங்கிருந்து தமிழ்நாட்டில் அனுப்பிட்டாங்கன்னா கேடர் திருவனந்தபுரத்தை ரிசீவ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அது ஒரு செய்தி எல்லாம் நம்முடைய மீடியா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கொள்ளணும்னா அதே நேரத்தில் சிறப்பாக சென்னை பிரஸ் கிளப் ஒரு தேர்தல் நடத்த உங்களுக்கான தலைவர்கள் சென்னை கிடைச்சிருக்கிறாங்க. அதுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கொள்ள செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.